நான் பந்து அடிக்கிறேன். பார் என் பந்து. நான் பிடிப்பேன். அடிச்சாச்சு, ஓடு. இங்கடா எக்க ஓடுடா, பிடிச்சிட்டேன். சூப்பர் ஷாட். ஜன்னல அடிச்சிடுச்சு. ஓடலாம். ஏய் நில்லுங்கடா. இங்க வா, மாட்டிக்கிட்டியா? சரி விளையாடு, நான் உள்ள போகிறேன். யார் அந்த பையன்? திரும்பி திரும்பி என் விண்டோஸ் பிரேக் பண்ணிய. நீ எங்க போக போறே? நான் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுவேன். நான் பேட் பண்றேன், நீங்க பவுல் பண்ணுங்க. சரி ரெடியா? திரும்பி வந்தீங்களா? இருடா வரேன். ஐயோ, ஜன்னல் உடைஞ்சிடுச்சு. எல்லாரும் ஓடுங்க. அந்த நாள் ஒரு சனி. குழந்தைகள் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் கவனிக்கவில்லை, தரையில் வாழைப்பழ துண்டுகள் கிடந்தன. என்னடா இது, இப்படிதான் விளையாடுறீங்களா? டேய், நான் எத்தனை முறை இங்க விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன்? தாத்தா, நாங்கள் மீண்டும் விளையாட மாட்டோம். ஐயோ விடுங்க. இரு இங்கே பாரு பையா, நானும் சின்ன பையனா இருந்தப்ப உன்ன மாதிரி விளையாடினேன். ஆனா நீ என் வீட்டு ஜன்னல்களுக்கு ரொம்ப சேதம் விளைவிச்சிட்ட. மன்னிச்சிருங்க தாத்தா. உன்னை மன்னிக்கிறேன், ஏன்னா நீ குழந்தை. நம்ம ஊர் பெரிய பிளே கிரவுண்ட ஏன் பயன்படுத்தல? தாத்தா, அங்க பெரிய பையன்கள் விளையாடுறாங்க. கவலைப்படாதே, நான் ஏதாவது செய்கிறேன். உன் பெயர் என்ன? வெற்றி. ஓ, உன் பெயரில் வெற்றி இருக்கிறது. நான் அந்த பெரிய பையன்களிடம் பேசி உனக்கு விளையாட இடம் கொடுக்க சொல்கிறேன். ஆனால் இங்கே விளையாடு, என் பொருட்களை சேதப்படுத்தாமல் இரு. தாத்தா, என்ன விளையாட விட மாட்டேங்கிறாங்க. அழாதேப்பா, நான் போய் பார்க்கலாம். சரி தாத்தா. வா, நடந்து போலாம். அவங்க தான் அங்க பாருங்க தாத்தா, அவங்க தான் எங்களை விளையாட விட பாருங்கள் மாட்டேங்கிறாங்க. சிறுவர்களே, அப்படியா? இந்த மைதானம் எல்லா குழந்தைகளும் விளையாடுவதற்கானது. எனவே எல்லா குழந்தையும் ஐயா. சரி ஐயா, மன்னிக்கோ ஐயா. தாத்தா, என்ன இவரெல்லாம் உங்களை சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க, உங்களுக்கு தெரியுமா? இவர் எங்க பள்ளி பிரின்சிபால், எங்க பள்ளியின் சிறந்த ஆசிரியர். நாங்கள் இவரை நேசிக்கிறோம். ஆமா, நாங்கள் இவரை நேசிக்கிறோம். தாத்தா, எப்படி ஆல் கிட்ஸ் லைக் யூ இந்த ஸ்கூல்? பாரு தம்பி, உன் விளையாடி சந்தோஷமா அன்போட செஞ்ச போத்தும். ஆனால் இந்த ஸ்கூல்ல சிறா பத்தாலே பயமா இருக்கும். பயப்படுத்த தம்பி, எல்லாரும் நல்லவங்க தான். பை சார். போய் வாங்க பசங்களா, கவனமா விளையாடுங்க. தாத்தா, எப்படி முடியும்? வெற்றி, சின்ன வயசுல நாம நல்லா படிக்கணும். அந்த கல்வி நமக்கு அடியாலும் தரும். ஓ அப்படியா? ஆமா, படிப்பு ரொம்ப முக்கியம். தாத்தா, கல்வி எப்படி அடையாளம் தரும்? தம்பி, நாம நல்லா படிச்சா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும். அப்படி படிப்படியா நாம வளர்கிறோம். பல பேர் எங்களுக்கு மரியாதை தருகிறார்கள். அப்போ தாத்தா, ஏன் சில பேர் கோவமா கடுமையா நடந்துக்குவாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம், இல்லாட்டி கோவ சுபாவம் இருக்கும், இல்லாட்டி நமக்கு நல்லது சொல்றாங்க. ஓ சாரி தாத்தா, நீங்க எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? பாரு தம்பி, நடக்கிறதெல்லாம் நமக்கு நல்லதுதான். என்ன நடந்தாலும் நாம மட்டும் நல்லது நினைச்சு செய்யணும். ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும். தாத்தா சொன்ன நல்ல வார்த்தைகளை நம்பி வெற்றி மறக்காம நல்லா படிச்சு டாக்டர் ஆகிட்டான். தாத்தாவை ஞாபகம் பண்ணிக்கிட்டான். நான் வந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வந்தேன். ஐயா, டாக்டர் தயவு செய்து என்னை காப்பாத்த வேணாம். எனக்கு வாழ விருப்பம் இல்லை. தாத்தா, உங்களுக்கு என்ன ஆனது? நான் யாருன்னு தெரியுதா? உன் முகம் மங்களா தெரியுது டாக்டர். என்னை போக விடு. நான் எங்கேயோ உன்னை பார்த்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். மன்னிக்கவும். நான் வெற்றி. நான் 20 ஆண்டுகள் முன்பு உங்கள் வீட்டின் ஜன்னல்களை உடைத்தேன். டேய் தம்பி, நீ டாக்டர் ஆகிட்டியா? ரொம்ப சந்தோஷம் கண்ணா. தாத்தா, நான் உங்களை காப்பாற்றுவேன். உங்கள் வார்த்தைகளை கேட்ட பின் அந்த நாளே தெரிந்தது. உன் பெயரின் போது நீ வெற்றி பெறுவாய். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ரொம்ப நன்றி தாத்தா. இந்த சந்தோஷம் போதுண்டா, நான் கூட வெற்றி அடைந்தேன். தாத்தா, தாத்தா இறந்து விட்டார்.
தாத்தா கூறிய வார்த்தைகள் வெற்றியின் இதயத்தில் நிலைத்தன.